நடராஜன் நல்லா விளையாடினாலும் வாய்ப்பு கிடையாதா? பாண்டியா மோசமாக விளையாடினாலும் வாய்ப்பு. தேர்வு குழுவில் நடந்தது குறித்து யுவராஜ் சிங் சொன்ன தகவல். கடந்த மார்ச் மாதம் தொடங்கிய 2024 IPL கிரிக்கெட் தொடர் 17வது சீசன் வருகின்ற மே 26ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளது. இதைத் தொடர்ந்து எதிர்வரும் ஜூன் மாதம் T20 உலகக்கோப்பை தொடர் 2024 தொடங்கவிருக்கிறது. T20 உலகக்கோப்பை தொடரில் விளையாடவிருக்கும் 15 பேர் கொண்ட இந்திய அணியின் பட்டியலை BCCI தேர்வுக்குழு வெளியிட்டது. ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், விராட் கோலி மற்றும் ரிஷப் பந்த் ஆகிய பேட்ஸ்மேன்களின் இடம் உறுதி செய்யப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. குறிப்பாக இந்த தொடரில் ஹர்திக் பாண்டியா துணை கேப்டனாக செயல்பட இருக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் இதில் சஞ்சு சாம்சன் மற்றும் ரிஷப் பந்த் ஆகியோர் விக்கெட் கீப்பர்களாக செயல்படுவார்கள் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் துவக்க ஆட்டக்காரர்களாக ரோஹித் சர்மா மற்றும் ஜெய்ஸ்வால் களமிறங்குகிறார்கள். BCCI நிர்வாகம் வெளியிட்ட இந்த பட்டியல் பல்வேறு கிரிக்கெட் ஆர்வலர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. IPLல் படுமோசமாக சொதப்பி வரும் ஹர்திக் பாண்டியா மற்றும் ஆவேஷ் கான் போன்ற வீரர்களுக்கெல்லாம் இந்திய அணியில் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதிரடியாக விளையாடும் தமிழக வீரர் நடராஜன் போன்ற திறமை வாய்ந்த வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்று பல்வேறு தரப்பினரும் இணையம் முழுவதும் ஆதங்கத்தை தெரிவித்து வருகின்றனர். இப்படியான நிலையில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் ஹர்திக் பாண்டியாவை இந்திய அணியில் தேர்வு செய்திருப்பது குறித்து அவரது கருத்தை வெளிப்படையாக கூறியுள்ளார். இது குறித்து யுவராஜ் சிங் பேசுகையில், T20 உலகக்கோப்பை தொடரில் ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் கூட்டணி தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்க வேண்டும். விராட் கோலி 3வது இடத்தில் பேட்டிங் செய்து வருகிறார். அவருக்கு அதுதான் சரியான இடம். அவரை அடுத்து 4வது இடத்தில் சூரியகுமார் யாதவ் வந்து விடுவார். இதையடுத்து நமக்கு இடது கை மற்றும் வலது கை ஸ்பின்னர்கள் தேவை என்பதால் ரிஷப் பந்த் 5வது இடத்தில் வருவார். ரிஷப் பந்தை பொறுத்தமட்டில் இந்திய அணிக்காக கேம்களை வெல்லக்கூடிய ஆற்றல் மிக்க வீரராக செயல்பட்டு வருகிறார். முந்தைய போட்டிகளில் அதை செய்து காட்டியும் இருக்கிறார். இந்த ஆண்டு தேர்வு செய்யப்பட்டுள்ள இந்திய அணியில் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், இந்திய கிரிக்கெட் வீரர்கள் சர்வதேச கிரிக்கெட்டில் எப்படி செயல்பட்டார்கள் என்பதை பொறுத்து BCCI தேர்வுக்குழு தேர்வு செய்திருக்கிறது. IPL தொடரில் எப்படி விளையாடி இருக்கிறார்கள் என்பதை பார்த்து எடுக்கவில்லை. அப்படி தேர்வு செய்தால் ஹர்திக் பாண்டியா இந்திய அணியில் இருந்திருக்க மாட்டார். அவர் நிச்சயமாக T20 உலகக்கோப்பை தொடரில் சிறப்பாக விளையாடுவார் என்று நம்புகிறேன் என்று யுவராஜ் சிங் கூறியுள்ளார். IPL தொடரில் எப்படி விளையாட்டு இருக்கிறார்கள் என்பதை பார்த்து இந்திய அணிக்கான T20 உலகக்கோப்பைக்கு எடுக்கவில்லை என யுவராஜ் சிங் பேசியுள்ளது. IPLல் அபாரமாக விளையாடும் நடராஜனுக்கு வாய்ப்பு கிடைக்காதது சரிதான் என்று மறைமுகமாக யுவராஜ் சிங் கூறுகிறாரா என்ற விவாதங்கள் எழுந்துள்ளன. உங்கள் தின சேவல்